இதில் இந்த வசனத்தில் பார்க்கும்போது இடரல் வருவது அவசியம்னு இருந்துச்சு. ஸோ இடரல் வருவது அவசியம், இந்த சென்டென்ஸ் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. எப்படிடா இடரல் வருவது அவசியம்னு சொல்லி பைபிளில் சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உலகம் முழுவதும் பாவம் தான். பாவத்தினால் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது, சாபத்தினாலும் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது, அசுத்தத்தினாலும் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உள்ளங்கையில் நம்ம வச்சிருக்கிற ஃபோன் கொண்டு அதில் பாவம் வருவதற்கு ஈஸியாக சான்சஸ் இருக்குது. எந்த மனுஷனும் நீதிமான் அல்ல, தேவன் ஒருவரே நீதிமானாக இருக்கிறார் என்று நம்ம வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த பாவம் இந்த உலகத்தில் வரும்போது, ஆனால் இந்த பாவத்தை உண்டாக்குகிற மனுஷனுக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒன்றும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியோத்து பார்க்கலாம். யூதாஸ் காரியோத் குற்றமில்லாத ரத்தத்தை அவனே நம்ம முத்தத்தினால காட்டி கொடுத்தான். ஆனால் காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், காட்டி கொடுக்குற மனுஷனுக்கு ஐயோன்னு சொன்னார். ஆனால் இந்த காரியம் தேவனுடைய சித்தத்தினாலே நடக்குது, ஆனால் அந்த காட்டி கொடுக்குற மனுஷனுக்கு ஐயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே போல தான் நடக்குது. அதே போல் அவன் காட்டி கொடுக்குறான். அவன் என்ன எப்படி செத்து போகிறான்னா நாண்டு கொண்டு சாகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிப்போம் இல்லையா? அப்போ அந்த பாவம் வருவது அவசியம் தான். ஆனால் அந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணணும், அந்த தூண்டுகிற அந்த மனுஷன் இருக்கான் பார்த்தியா, அந்த காரியத்தில் தான் ஆண்டவர் சொல்ல நீ எச்சரிக்கையாக இருக்கணும். நீ வந்து மற்றவர்களை பாவத்தில் விழ செய்வதற்கு ஏதுவாக இருக்காத, மற்றவர்களுக்கு நீ இடரலாக இருக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். ஸோ ஆண்டவர் கொடுத்த நிறைய டீச்சிங்கில் இந்த டீச்சிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்னென்னா, நம்ம பாவம் செய்வது அது செகண்டரியாக கூட இருக்கலாம், ஆனால் மற்றவர்களை நம்ம பாவத்தில் விழ தள்ளுவது அப்படின்றத ஆண்டவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். அது ஏன் நான் சொல்கிறேன், மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 6வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ. அப்போ என்னிடத்தில் விசுவாசம், தானியேல் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறபடியினால் அவன் மீது ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு அவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஸோ அதே தான் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியர்கள்னா யாருன்னா, முதல்ல ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட இந்த சிறியர்கள், அதாவது அவங்க விசுவாசத்திலும் ஆதி கிறிஸ்துவர்களாய் அந்த வேதத்துல முத்தி போனவங்க கிடையாது. முதல்ல ஆண்டவரோட அன்பை ருசி பார்க்கிற இந்த சிறியர்ல வந்து நீ ஒரு இடரலை உண்டாக்குறவனா இருந்தனா, உனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்து போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் ஆண்டவர் சொல்றார். மற்றவர்களுக்கு இடரலாக இருப்பதை ஆண்டவர் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறார். அதாவது கோபம் படுவதை விட மற்றவர்களுக்கு கோபம் மூட்டுகிறது கூட என்னது பாவம். நம்ம வேதத்தில் வாசித்திருப்போம் இல்லையா? அதே போல தான் இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.